முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உட்பட குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய இருப்பதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது அதிகாரப்பூர்வ தகவலா? கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற தொகுதிகளில் வென்றிருந்தாலும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது அங்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரெல்லாம் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் முன்னிலையில் அவர்கள் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பச்சைமாலை பொறுத்தவரைக்குமே 2011 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தமிழக அரசின் அமைச்சரவையில் வனத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராயபுரம் அதேபோல ராயபுரம் துறைமுகம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்திருந்தார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று பச்சைமால் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாளைய தினத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்கள் 9 மாவட்டங்களில் அவர்களுடைய அந்த விசில் சத்தம் என்பதை கேட்கவில்லை. குறிப்பாக அது எங்கெல்லாம் கேட்கவில்லையோ அந்த மாவட்டங்களை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் வாக்கு வங்கி அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்றெல்லாம் அவர்கள் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இருந்த போதிலும் கன்னியாகுமரியில் பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது இருப்பதன் காரணமாக தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் நாளை இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக அவர்கள் சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணேஷ், முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உட்பட குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய இருப்பதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது அதிகாரப்பூர்வ தகவலா? கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற தொகுதிகளில் வென்றிருந்தாலும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது அங்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரெல்லாம் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் முன்னிலையில் அவர்கள் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பச்சைமாலை பொறுத்தவரைக்குமே 2011 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தமிழக அரசின் அமைச்சரவையில் வனத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராயபுரம் அதேபோல ராயபுரம் துறைமுகம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்திருந்தார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று பச்சைமால் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாளைய தினத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்கள் 9 மாவட்டங்களில் அவர்களுடைய அந்த விசில் சத்தம் என்பதை கேட்கவில்லை. குறிப்பாக அது எங்கெல்லாம் கேட்கவில்லையோ அந்த மாவட்டங்களை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் வாக்கு வங்கி அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்றெல்லாம் அவர்கள் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இருந்த போதிலும் கன்னியாகுமரியில் பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது இருப்பதன் காரணமாக தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் நாளை இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக அவர்கள் சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.